நாட்டோ படை அப்படிங்கிறது ஏன் உருவாக்கப்பட்டது தெரியுமா? ஒன்று, ஐரோப்பாவில் ஜெர்மனி அப்படிங்கிறது மறுபடியும் வளரக்கூடாது. ஜெர்மனி வளர்ந்துட்டாங்கன்னா இரண்டாவது உலகப் போருக்கு பிறகு அடுத்ததாக ஒரு யுத்தம் வர்றதுக்கான வாய்ப்புகள், அதுவும் ஜெர்மனி வழியாகவே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருப்பதை எல்லாருமே உணர்ந்தாங்க. சரி, அடுத்ததாக ஐரோப்பாவுக்குள்ள, ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் எப்போவுமே இருக்கணும். அப்படி அமெரிக்காவினுடைய ஆதிக்கம் அங்கே இல்லைன்னா சீனாவோ ரஷ்யாவோ அந்த ஆதிக்கத்தை எடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. இதுவும் நாட்டோ உருவாகிறதுக்கான காரணம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே இல்லை, ரஷ்யா, சீனா, கம்யூனிசம் இது வளரவே கூடாது அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 ரீசன் இருக்கும்போது நாட்டோ படைகள் ஐரோப்பா, அதுதான் எக்ஸ்பேன்ஷன், ரஷ்யாவுக்கு எதிரான காய் நகர்த்தல், நிறைய நாடுகள் அவங்களுடைய அமைப்பில் கூட்டிகிட்டு போகிறது. இப்போ கடைசியாக உக்ரைனை கூட நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் நாட்டோவில் போய் சேர போகிறேன்னு சொல்கிறாங்க. அப்போ ரஷ்யா சொல்கிறாங்க, இல்லைப்பா அது என்னுடைய எல்லையில் என் வீட்டு வாசலை திறந்தா அடுத்த நாட்டு இராணுவம் நிற்கும்பா, அது எனக்கு பெரிய ஒரு தலைவலியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உக்ரைன் சொல்கிறாங்க, முடியாது சாமி, நான் இப்படி தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு யுத்தம் வருது, ஒரு ஸ்பெஷல் மிலிட்ரி ஆப்ரேஷன் வருது. அப்போது நாட்டோ படைகள் எல்லாருமே சேர்ந்து, இல்லாட்டி நாட்டோ நாடுகளுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகள், மேற்குலக நாடுகள் எல்லாருமே ஒன்றா சேர்ந்து உக்ரைனுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. உக்ரைனுக்கு நிறைய ஆயுதங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, பல ஆயுதங்கள் அப்படிங்கிறது குவிக்கப்படுகிறது. ஆனால் உக்ரைன் இவ்வளோ நாடுகள் உதவி செஞ்சும் இன்னும் ரஷ்யாவை அவங்களால கட்டுப்படுத்த முடியலையே, அது ஏன்? கடைசியாக ஒரு 3 தினங்கள் நீங்கள் நம்ம வியூகம் சேனலை பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யா உக்ரைனுடைய அந்த அப்டேட்டை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சில விஷயங்கள் உங்கள் பார்வைக்கு வந்திருக்கும். குறிப்பாக நிறைய ஸ்பை, உளவாளிகள் அப்படிங்கிறவங்க கைது செய்யப்படுறாங்களே, அதுக்கும் இப்போ கடைசியாக ஒரு ஹேக்கிங் நடந்திருக்கு, அதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கும்? இப்படி பல கேள்விகளுடைய விடையாகத்தான் இந்த ஒரு பதிவு இருக்க போகிறது. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, த ஆல்கெமிஸ்ட் அப்படிங்கிற புத்தகம், அதை வாசித்தா அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது நமக்கு என்னென்ன அனுபவங்கள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு புக் சம்மரியை குக்கோ எஃப்எம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. குக்கோ எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணுங்கள். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணிங்கன்னா வருடத்திற்கு 399 ரூபாய் கிடையாது, 199 ரூபாய்க்கு தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே கேட்கலாம். டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நாட்டோ படையினுடைய எக்ஸ்பேன்ஷன் அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையினுடைய மிக முக்கியமான புள்ளி. அந்த எக்ஸ்பேன்ஷன் நடக்கவே இல்லை, 6 முறை நடந்திருக்கு, 7வது முறையாக நடக்க போகுது அப்படின்னு சொல்லும்போது ரஷ்யாவுக்கு சின்னதாக ஒரு பதட்டம் வருது. ஐயோ, இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணி ஒரு கட்டத்தில் நம்மளே எதிர்த்து அடிச்சிருவாங்களோ? ஏன்னா சோவியத் யூனியன் ரஷ்யா சிதறண்டு போகுது, ரஷ்யாவா சுருங்கும் போது ரஷ்யாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள், அதாவது முன்னாள் சோவியத் யூனியன் ரஷ்யா நாடுகள் எல்லாருமே இவங்க என்ன செய்கிறாங்க, நாட்டோ படைகளை இணைக்கிறாங்க. பல காரணங்கள் சொல்லப்பட்டு இணைக்கப்படுது. பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ ரஷ்யா நினைப்பது என்ன, நாம் சஸ்டெயின் பண்ணணும்னா வேறு வழியே இல்லாமல் உக்ரைன் அடித்து தான் ஆகணும். உக்ரைனுக்கு எதிரான இந்த ஒரு போர் அப்படிங்கிறது ரஷ்யாவினுடைய எதிர்காலத்திற்கான மிக முக்கியமான போர் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு பல நாடுகள் உதவி செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்ல, இந்த பட்டியலை பார்த்துக்கோங்க. இந்த பட்டியலில் தான் எந்தெந்த நாடுகள் உக்ரைனுக்கு உதவி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த பணத்தினுடைய விபரமாக பார்க்கப்படுது. அதில் அமெரிக்காவை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா 25 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிறத உதவியாக மட்டும் கொடுத்துருக்காங்க. நான் சொல்கிறது இது மிலிட்ரி எய்டு மட்டும், வேறு விதமான உதவிகள் அப்படிங்கிறதுலாம் இருக்குது, அந்த பணத்தை இதில் சேர்க்காதீங்க. மிலிட்ரி வெப்பன் வாங்குறதுக்கு, ஆயுதங்களை வாங்குவதற்கு, இல்லாட்டி ஏவுகணைகளை வாங்குவதற்கு அவங்க உபயோகப்படுத்தின தொகை அமெரிக்காட்டிருந்து மட்டும் 25 பில்லியன், யூகே ஒரு 4 பில்லியன் கொடுத்துருக்காங்க, போலந்து ஒரு 2 பில்லியன், ஜெர்மனி 1.2 பில்லியன், கனடா 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி இந்த கணக்கே தோராயமாக ஒரு 30-35 பில்லியன் வருதா? இது இல்லாமல் நேற்று அமெரிக்கா ஒரு 3 பில்லியனை புதுசாக அறிவிச்சிருக்காங்க மிலிட்ரி எய்டு அப்படிங்கிறது தான். ஐரோப்பிய ஒன்றியம் அதே மாதிரி பல நாடுகள் ஒன்றிணைந்து 5 மில்லியன், 10 மில்லியன், 1 பில்லியன் அப்படின்னு சொல்லி பல தொகை அப்படிங்கிறது உக்ரைனுக்கு கொடுக்கப்படுது. ஸோ இவ்வளோ தொகைகள், இவ்வளோ வெப்பனை வாங்குறக்கூடிய உக்ரைனால் பல நேரத்திலையும் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியல. எவ்வளோதான் உளவு செய்திகள், எவ்வளோதான் நீங்கள் இந்த ரஷ்யா உக்ரைன் செய்திகளை கேட்டாலும் ஒரு விஷயம் மட்டும் புரியும், ரஷ்யா தான் கூடுதலான நிலப்பரப்பை அவங்களுடைய கையகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி. இத்தனை நாடுகள் கண்ணா, இந்த பஞ்சுகள் தான் கூட்டமாக வரும், சிங்கம் சிங்கிளாக தான் வரும் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல நாடுகள் ஒன்றிணைந்து ரஷ்யாவை எதிர்க்கிறாங்க. பல நாடுகளுடைய பணம் இங்கே விளையாடுது. ரஷ்யாவை முடக்கிறதுக்காக பொருளாதார தடை போடுறாங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய விமானம் இல்லாட்டி அவங்களுடைய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, அவங்களுடைய எந்த விதமான கேட்கெட்ஸும் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ ஐசோலேட் பண்ணிட்டாங்க. ரஷ்யாவினுடைய ஒட்டுமொத்தமாக வருமானமாக இருந்த கச்சா எண்ணெயை நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்லி எல்லா நாடுகளும் அறிவிக்கிறாங்க. இயற்கை எரிவாயு ரஷ்யாட்ட நாங்கள் வாங்க மாட்டோம்னு சொல்கிறாங்க. ஸோ பணத்தை அவங்க பேன் பண்ணிட்டாங்க, பொருளாதார தடை போட்டுட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய பல விதமான செல்வந்தர்களுடைய சொத்துக்கள் அப்படிங்கிறத ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. இவ்வளவு செஞ்சும் ரஷ்யாவை ஒன்றுமே செய்ய முடியாததுக்கான காரணம் ரஷ்யாவினுடைய ஸ்பை நெட்வொர்க் தான், ரஷ்யாவினுடைய ஹேக்கர்ஸ் தான்.
என்ன நடந்தாலும் ஒரு நாட்டில் என்ன நடந்தாலும் சரிப்பா அது ரஷ்யாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ரஷ்யா கேஜிபி காலத்திலேருந்தே அது ரொம்ப பெரிய ஸ்பை நெட்வொர்க். அந்த ரஷ்யாவினுடைய உளவாளிகளை முந்தானத்து ஜெர்மனி கைது பண்ணுறாங்க. எப்படின்னு சொல்லி பார்த்தா, ஐயோ அவர் அங்கே வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்லி ஜெர்மனி கைது பண்ணுறாங்க. இன்னைக்கு இத்தாலி, ஸ்பெயின் போன்ற நாடுகளில் இந்த மாதிரி ரஷ்யாவினுடைய உளவாளி கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவங்க பெருநாட்டில் பிறந்து வளர்ந்தவங்க, ஆனால் ரஷ்யாவுக்காக உளவு வேலை செய்கிறாங்க. நேட்டோ படைக்குள்ளேயே இறங்கி அவங்க அந்த மாதிரியான ஸ்பை வேலையை பார்த்துருக்காங்க. இந்த பக்கம் உக்ரைனுக்குள்ளேயே இன்னைக்கு நிறைய பேர் ரஷ்யாவுக்காக ஸ்பை வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் ரஷ்யாவுக்கு கிடைக்குது. இந்த டீட்டெயில்ஸ்க்கு மத்தியில் நேட்டோ படைகளுடைய ஒரு பெரிய டேட்டாபேஸ் 80 ஜிபிக்கான டேட்டாபேஸ் அப்படிங்கிறது நேற்றைய முன்தினம் விற்பனைக்கு, அதுவும் பப்ளிக்காக விற்பனை பண்ணியிருக்காங்க ஒரு ஹேக்கிங் குரூப். யாருன்னு தெரியல, யாருக்கு விற்றாங்க அப்படிங்கிறதும் தெரியல. ஆனால் கிட்டத்தட்ட 2.5 கோடி ரூபாய்க்கு 15 பிட்காயினுக்கு அந்த டேட்டா ஃபுல்லையும் கொடுத்துருக்காங்க. இது எந்த மாதிரி டேட்டா தெரியுமா? இப்போ உக்ரைனுக்கு இவ்வளோ நாடுகள் உதவி செய்கிறாங்கலாம் சொல்லி பார்த்துட்டு இருந்தோம் பார்த்தீங்களா? எந்த மாதிரியான வெப்பன் நேட்டோ படைகள் இவங்களுக்கு கொடுத்த, உக்ரைனுக்கு கொடுத்த வெப்பன் என்ன, எந்த நிறுவனம், அதை யார் தயாரிச்சாங்க, யார் அதை சோதிச்சு பார்த்தாங்க, இந்த மாதிரியான டேட்டாவை எடுத்து விற்பனை செஞ்சுருக்காங்க. அதில் குறிப்பாக MBDA அப்படிங்கிற ஒரு மிசைல் சிஸ்டம் உருவாக்கக்கூடிய அமைப்பு, அந்த நிறுவனத்தினுடைய டேட்டா எல்லாமே லீக் ஆகிருக்கு. ஸோ இதனுடைய ப்ளூ பிரிண்ட்டும் லீக் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான். அவங்க அனுப்பின மிசைல்ஸ் இல்லாட்டி அவங்க உக்ரைனுக்கு கொடுத்த விதமான வெப்பன்ஸ், இது எல்லாத்துக்கும் ப்ளூ பிரிண்ட் அப்படிங்கிறதும் ரிலீஸ் செய்யப்பட்டிருக்கிறது. ஹேக்கர்ஸ் அதை திருடி யாருக்கோ கொடுத்துருக்காங்க. அது ரஷ்யாவாங்கிறத இன்னும் கன்ஃபார்ம் பண்ணலை. பட் இந்த ஒரு 80 ஜிபி டேட்டா நாட்டோவினுடைய அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதையே கொஞ்சம் அசைத்து பார்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். இந்த 80 ஜிபி டேட்டாவை விற்பதற்கு ஹேக்கர்ஸ் என்ன செய்வாங்கன்னா, கொஞ்சோண்டு டேட்டாவை ஃப்ரீயாக பார்த்துக்கோங்க, இந்த டேட்டாவெலாம் பார்த்துட்டு நீங்கள் இதை வாங்கினா போதும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்ல, அப்படி ஃப்ரீ டேட்டாவை நம்ம பப்ளிக்காகவே விட்டுருக்காங்க. அந்த ஃப்ரீ டேட்டாவை எடுத்து பார்க்கும்போது தான் நேட்டோ படைக்கு இன்னும் கொஞ்சம் ஷாக்கிங்காக இருந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு நேட்டோ படையினுடைய ஃபைலை சீக்ரெட் பல விதமான லெவல் இருக்கும் ஒவ்வொரு சீக்ரெட் அப்படிங்கிறத. ஸோ நேட்டோவினுடைய சீக்ரெட்டை பொறுத்த வரைக்கும் காஸ்மிக் டாப் சீக்ரெட், NATO சீக்ரெட், NATO கான்ஃபிடென்ஷியல், NATO ரெஸ்ட்ரிக்டட், அன்கிளாசிஃபைடு கண்ட்ரோல்டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவாங்களாம். இதில் காஸ்மிக் டாப் சீக்ரெட் அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான ஃபைல்ஸ். சப்போஸ் இந்த ஃபைல்ஸ், இந்த டேட்டா அப்படிங்கிறது வெளியில் லீக் ஆயிருச்சுன்னா அது ஒரு கிரேவ் டேமேஜ், ரொம்ப பெரிய அளவு ஒரு டேமேஜை நேட்டோவுக்கு ஏற்படுத்தும். அப்படின்னா நேட்டோ சீக்ரெட் அப்படிங்கிறது நேட்டோ ரொம்ப பெரிய அளவு தடைப்படுத்தி இல்லாட்டி யாரும் பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய டேட்டா. இது ரிலீஸ் ஆனால் அந்த நேட்டோவினுடைய டேமேஜ் மட்டும்தான் பெரிய அளவு, அதாவது ஒட்டுமொத்தமாக நேட்டோ அமைப்பு அவங்களுடைய அந்த ஸ்ட்ரக்சருக்கு டேமேஜ் அப்படின்னு பார்த்தா இல்லை. காஸ்மிக் டாப் சீக்ரெட்டை விட கம்மியான ஒரு எஃபெக்ட் தான், பட் ஒரு சீக்ரெட் தான். அது கீழே இருக்கக்கூடிய நேட்டோ கான்ஃபிடென்ஷியல் அப்படிங்கிறது நேட்டோவினுடைய பலவிதமான இன்ட்ரெஸ்ட் இருக்கும் பாருங்கள். அடுத்ததான் நம்ம அதை செய்யலாம், இது இந்த மாதிரி நேரத்தில் செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ இந்த நேட்டோ கான்ஃபிடென்ஷியல் டேட்டா வெளியில் போச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு மட்டும்தான் பாதிப்பு வரும். நேட்டோ ரெஸ்ட்ரிக்டட் அப்படிங்கிறது சில லெவல்ஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு வந்து இந்த டேட்டாவை பார்க்கலாம், இந்த லெவல் ஆஃபீஸர்ஸ்க்கு இந்த டேட்டா பார்க்க முடியாது அப்படிங்கிறது தான். பெரிய அளவு பிரச்சனை இல்லைனாலும் இந்த டேட்டாவில் ரிலீஸ் ஆச்சுன்னா லெவல் வகையாக, கேட்டகரி வழியாக, மனிதர்களுடைய அந்த பதவி வழியான பிரச்சனைகள் வரும். அன்கிளாசிஃபைடு அப்படிங்கிறது வெளியில் விடணுமா வேண்டாமான்னு சொல்லி யோசித்து வச்சுட்டு இருக்கக்கூடிய சில விஷயங்கள். ஆனால் அந்த சாம்பிள்ஸ் இருந்துச்சுன்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா, அந்த சாம்பிள்ஸில் நேட்டோவினுடைய சீக்ரெட் அப்படிங்கிறது இருந்திருக்கு. அதாவது காஸ்மிக் டாப் சீக்ரெட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய நேட்டோ சீக்ரெட் அப்படிங்கிற அந்த கிளாசிஃபைடில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸ் இருந்திருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபைல்ஸ் இருந்திருக்கு. இந்த ஃபைலுக்கு டெமோவையே காண்பித்து விற்றிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இது ரஷ்யாவுக்கு பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்குறாங்க. ஒருவேளை இதை ரஷ்யா வாங்கியிருந்தாங்கன்னா அதே நேரத்தில் அமெரிக்கா, பிரான்ஸ் போன்ற நாடுகளுக்கு இது பெரிய ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இந்த MBDAவாக இருக்கட்டும், இல்லாட்டி இதே மாதிரி இந்த டேட்டா திருடப்பட்ட டேட்டாக்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃப்ரான்ஸில் இருந்தும் நேட்டோ படைகள் எங்கெங்கே வச்சுருக்காங்களோ அவங்களுடைய ஆர்மி பேஸ்லேருந்து லீக் ஆகிருக்கு. ஸோ ஒரு இடத்துலேருந்து தான் இது லீக் ஆகிருக்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை, இது ஜஸ்ட் அ பிகினிங் அப்படின்னு வேறு சொல்லியிருக்காங்க. இன்னும் பல இடங்களில் இருக்கக்கூடிய டேட்டா எங்களுடைய கைவசத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ யார் சொல்லியிருக்காங்க, அந்த ஹேக்கிங் குரூப் அதை அறிவிச்சிருக்காங்க. அதில் இனிஷியல் ஃபஸ்ட்டு பார்ட் 80 GB மட்டும்தான் விற்றுருக்காங்க. சரி விக்கி, ஆனால் இது பெருசாக பேசப்படலையே அப்படின்னு கேட்டால் இது பெருசாக பேசப்படாது. இது பெருசாக பேசப்படாததுக்கான காரணம் என்னென்னா, இந்த இன்ஃபர்மேஷன் வெளியில் போயிடுச்சுன்னா உக்ரைனுக்கு உதவக்கூடிய நாடுகள் பயப்பட ஆரம்பிக்கும். ஏன் சொல்லப்போனால் உக்ரைனே பயப்படுவாங்க. ஐயோ நமக்கு இனி உலக நாடுகள் உதவி செய்யாதா? ஏன்னா வார் ஃபேட்டிக்னு அப்படின்னு ஒன்று இருக்குங்க. ஒருத்தன் ஒரு நாளுக்கு ஒரு நபருக்கு உதவுறாங்கன்னா ஒரு நாள் உதவலாம், 10 நாள் உதவலாம், 10 வருஷமாக உதவிக்கிட்டே இருந்தாங்கன்னா பாக்கியுள்ள யாரையுமே பார்க்க முடியாது. ஸோ அவனுக்கு உதவுறதுக்கு பதிலாக இவங்களுக்கு உதவிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் டைமுக்கு பிறகு ஒரு சலிப்பு தட்டுன்னு சொல்லுவாங்கள்ல,
அதே மாதிரி இப்போ உக்ரைனுக்கு நிறைய நாடுகள் உதவுறாங்க, நிறைய நாடுகள் வெப்பன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தாலும் அவங்க நாட்டுக்குள்ளேயும் பிரச்சனைகள் பல இருக்குது. இன்ஃப்ளேஷன் இருக்குது, பொருளாதார மந்த நிலைமை இருக்குது, வேலையில்லா திண்டாட்டம் இருக்குது, கச்சா எண்ணெயுடைய விலையேற்றம் இருக்குது. யூகேனுடைய இன்ஃப்ளேஷன் 40 வருடங்கள் இல்லாத அளவுக்கு இருக்கா? ஜெர்மனியுடைய இன்ஃப்ளேஷன் கூடுதலாக இருக்கா? ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய பலவிதமான நாடுகளில் பல பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கா? 80% அவங்களுடைய பெட்ரோல் டீசலுடைய விலை அதிகரிச்சிருக்கா? இது எல்லாமே ஒவ்வொரு நாட்டினுடைய பிரச்சனை. ஸோ அந்த நாட்டு மக்கள் என்ன நினைப்பாங்க? போய் உக்ரைனுக்கு உதவ போய் தான் எனக்கு இவ்வளோ பிரச்சனை, நீ உக்ரைனுக்கு உதவாத அப்படின்னு சொல்லி அவங்களே அந்த நாட்டுடைய அரசாங்கத்துக்கு எதிராக போராட ஆரம்பிப்பாங்க. அதனால் அந்த பல நாடுகள் உக்ரைனுக்கு உதவுவதை நிறுத்துவார்கள். ஸோ இப்போ இந்த டேட்டா வேறு லீக் ஆயிடுச்சு, அதுவும் ப்ளூ பிரிண்டோடு இந்த டேட்டா லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற இந்த விஷயம் தீயா பரவிச்சுன்னா பல நாடுகள் பயந்து உக்ரைனுக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஸோ அதனால் இந்த டேட்டா இல்லாட்டி இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததை 1-2 ஊடகங்கள் மட்டும் வெளியில் சொல்லியிருக்காங்க. மீதம் இருக்கும் ஊடகங்கள் கப் சிப் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. இது ரெஸ்ட்ரிக்ட் பண்ண முடியுமா விக்கி அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா வேறு எதுவுமே இல்லைங்க. ஜோ பைடன் அவர்களுடைய மகன் செய்த குற்றத்தை ஃபேஸ்புக் மார்க் சுக்கர்பர்க் அவர்கள் நேற்று வெளியில் விடுறாரு. ஆமாப்பா, 2 வாரத்துக்கு அவரை பற்றி நீங்கள் ஃபேஸ்புக்கில் சர்ச் பண்ணால் ஒரு டேட்டாவும் கிடச்சிருக்காது, ஹண்டர் பைடன் அப்படிங்கிறவரை பற்றியான டேட்டா கிடச்சிருக்காதுன்னு சொல்கிறார். காரணம், எங்களுடைய அல்கோரிதம் அதை நாங்கள் பிளாக் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறத நாங்கள் தான் டிசைட் பண்ணுறோம் அப்படிங்கிறத டேரெக்டாகவே மார்க் சுக்கர்பர்க் அவர்கள் சொல்லிட்டாரு. இதே மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய இன்டர்நெட் ஒரு கட்டத்தில் நிறைய பேருடைய 99% நம்ம பார்க்கக்கூடிய இன்டர்நெட் யாரோ ஒரு ஆளை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய, இதை தான் நீங்கள் பார்க்கணும், இதை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய இன்டர்நெட் தான். நம்முடைய டார்க் வெப் சீரிஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டார்க் வெப்னா என்ன, நார்மலாக நம்ம பார்க்கக்கூடிய இந்த டீப் வெப்னா என்ன, இல்லை அதை இப்போ பார்க்கக்கூடிய நார்மல் வெப்னா என்ன அப்படிங்கிறதுல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டிபி ட்ரூப்ஸ் நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட இந்த டீப் வெப்பிலிருந்து டேட்டாவை திருடி, அதுவும் ஆர்மி டேட்டாவை திருடி ஹேக்கிங் குரூப் யாருக்கோ வித்திருக்காங்க அப்படிங்கிற செய்தி இப்போது உலக அளவில் நம்ம வழியாக தமிழ் பட்சம் பேசியிருக்கா, இன்னும் நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க, என்னென்ன டேட்டான்னு சொல்லி பார்ப்பாங்க. கண்டிப்பாக இது ஒரு பேசு பொருளாக மாறும். ஆனால் அதுக்கு முன்னாடி அடுத்த டேட்டா, இது பார்ட் 1ன்னு வேறு சொல்லியிருக்கோமே, அடுத்த டேட்டா வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு பல நபர்களும் ட்ரை பண்ணுவாங்க, பல நாடுகளும் ட்ரை பண்ணும். சரி, அப்படின்னா இப்போ எந்தெந்த நாடுகள் எந்தெந்த மாதிரியான வெப்பன்ஸை உக்ரைனுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாங் ரேஞ்ச் ராக்கெட்ஸ் அப்படிங்கிறதுலாம் HIMARS அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் லான்ச்சிங் சிஸ்டம், அது வந்து கிட்டத்தட்ட 50 மைல்ஸ், அதாவது 80 கிலோமீட்டர் ரேஞ்ச். இந்த 80 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்கக்கூடிய HIMARS வச்சு தான் இப்போ கூடுதலாக உக்ரைன் அடிச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ரஷ்யாவினுடைய அறிவிப்புப்படி 2 HIMARS நாங்கள் அழிச்சிட்டோம், அதே மாதிரி M777 அப்படிங்கிற ஹோவிட்ஸஸையும் நாங்கள் அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்டிலரி அப்படிங்கிறத, வெஸ்டர்ன் சப்ளைடு ஆர்டிலரி அப்படிங்கிறது M270 இருக்குது, அதாவது MLRS அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி M777 அப்படிங்கிற ஹோவிட்ஸஸ் இருக்குது. இது எல்லாமே இந்த 777 ஹோவிட்ஸஸ் அப்படிங்கிறது 40 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய டார்கெட்டை அழிப்பது. இப்போ ரஷ்யா எதெல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, BM30 யூஸ் பண்ணுறாங்க, 2A36 அப்படிங்கிறத, D30 அப்படிங்கிற ஹாவிட்ஸஸ் எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதன் பிறகு ஆன்டி டேங்க் வெப்பன்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக NLAW அப்படிங்கிற நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் லைட் ஆன்டி டேங்க் வெப்பன் அப்படிங்கிறது தான் இப்போ கூடுதலாக உக்ரைன் பயன்படுத்தக்கூடிய பீரங்கிகளை தடுக்கக்கூடிய அந்த வெப்பன். அடுத்ததாக டேங்க் அப்படின்னு சொல்லும்போது T72M1 அப்படிங்கிற டேங்க்கும், அதே மாதிரி இன்னைக்கு நீங்கள் வேறொரு அப்டேட்டை பார்த்துருக்கலாம், போலந்துக்கு பெரிய அளவு அமெரிக்கா அவங்களுடைய புது டேங்கை கொடுக்க போகிறார்கள் அப்படிங்கிற செய்தி. இதுவும் ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு காய் நகர்த்தல் தான். ஏன்னா போலந்து அப்படிங்கிற நாடு தான் உக்ரைனுக்கு பெரிய அளவு உதவி பண்ணிட்டு இருக்காங்க. எந்த வெப்பன் வந்தாலும் அது போலந்து வழியாக உக்ரைனுக்குள்ளே போகும், வேறு வழி கிடையாது. ஏன்னா கிட்ட இருக்கக்கூடிய பெலரஸ் ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, எல்லாத்துக்கும் நாங்கள் தயாராகிட்டோம்ப்பா, அணு ஆயுதத்தை எங்களுடைய நாட்டுக்கு கொண்டு வர தயாராகிட்டோம், நாங்கள் ரெடி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ பெலரஸ் ரஷ்யாவுக்கு ஆதரவாக இருக்கிறதுனால போலந்து வழியாக தான் எல்லா வெப்பன்ஸையும் கொண்டு வரணும். ஒரு இன்டர்மீடியட் ஒரு நாடு தேவைப்படுது. நேரடியாக அமெரிக்காவால் களத்தில் குதிக்க முடியல, யுத்தத்தில் குதிக்க முடியல. அதனால் போலந்துக்கு கொடுக்குறோம் பேரில் போலந்துக்கு கொண்டு போய் போலந்துலேருந்து நேரடியாக எங்கே போயிடும், உக்ரைனுக்கு போயிடும். இது எப்போவுமே நடக்கிற ஒரு விஷயம்தான். ஸோ போலந்து கூட இப்போ அமெரிக்கா போடக்கூடிய எல்லா விதமான ஒப்பந்தங்களும் ஒரு கட்டத்தில் அது உக்ரைனுக்கான ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா நினைத்து கொள்வார்கள். ஸோ நேரடியாக ரஷ்யா பகைத்து கொள்ளாட்டியும் அந்த போலந்துலேருந்து வரக்கூடிய வெப்பன்ஸை இவங்களுடைய ஸ்பை நெட்வொர்க் வச்சு கரெக்டாக அடித்து என்ன செய்வாங்க, அழிப்பாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா இப்போ ரஷ்யாவினுடைய தாக்குதல் எல்லாமே செலக்டிவ் டார்கெட்டாக இருக்குது. எந்தெந்த டார்கெட் எந்தெந்த வெஸ்டர்ன் நாடுகளிலிருந்து எந்தெந்த இடத்துல எந்தெந்த சுரங்கத்தில் இந்த மாதிரி வெப்பன்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது அதை தான் அழிக்கிறாங்களே தவிர தேவையில்லாத தாக்குதல் அப்படிங்கிறத நடத்தலை. நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ ரஷ்யா நினச்சி இந்த இடத்தை முழுவதுமாக ஆக்கிரமிப்பு செய்யணும்னா டோட்டலாக இறங்கி அடிச்சிருக்கலாம். ஆனால் ரஷ்யா கர்கீவில் இன்றைக்கி அடிப்பாங்க, ஒரு 10 நாள் தினங்கள் பிறகு ஒரு கர்கீவில் மறுபடியும் ஒரு தாக்குதல் நடக்கும். என்ன காரணம், அதே இடத்துல மறுபடியும் வெப்பன்ஸ் குவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அவங்களுடைய ஸ்பை நெட்வொர்க் வழியாக கிடைக்கக்கூடிய தகவல் வைத்து அந்த இடத்துல மறுபடியும் அடிக்கிறாங்க. இதுதான் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த ஸ்பை நெட்வொர்க்கை க்ளோஸ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இப்போ உலக நாடுகள் போட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கை. ரஷ்யாவினுடைய ஸ்பை நெட்வொர்க்கை க்ளோஸ் பண்ணுங்கப்பா. அதனால தான் இப்போ அடிக்கடியான என்ன செய்யுது,
இந்த மாதிரி கைது நடவடிக்கைகள் இல்லாட்டி பலவிதமான செக்கிங் அப்படிங்கிறதுலாம் நடைபெறுகிறது. இப்போ நாட்டோவினுடைய டேட்டா வேறு லீக் ஆகிருக்கு. அடுத்ததான் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. இன்னும் பல டேட்டாக்களை நான் பார்த்து படித்த பிறகு வேறொரு காணொலியில் சந்திக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி எப்படி இருந்துச்சு, அந்த வெப்பன் சிஸ்டத்தை எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்னும் பல செய்திகள், இன்னும் பல அப்டேட் அப்படிங்கிறத தமிழ் பொக்கிஷம் வழியாக தெரிந்து கொள்வதற்கு நீங்கள் என்ன செய்யுங்க, தமிழ் பொக்கிஷம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.